சஞ்சலமே இல்லாம இருக்க நாம என்ன பண்றது? சஞ்சலம்னா முதல்ல என்ன? இப்ப எல்லாருக்குமே அது இயற்கையாக வரக்கூடியதா? இல்ல நாம தான் அந்த எண்ணத்தை உருவாக்குறோமா? சஞ்சலம் என்பது என்னன்னா, இப்ப எனக்கு ஒரு 20 வயது ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அதே 20 வயது உள்ள ஒரு பெண்ணு பக்கத்துல உட்காரும்பொழுது, ஒரு தவறான எண்ணங்கள் நம்மளுக்கு வருதுன்னா, அது பேரு தான் சஞ்சலம். அப்ப அந்த சஞ்சலம்ன்றது இயற்கையா வருதா? இல்ல நாம தான் அதை உருவாக்குறோமா? உணர்வு என்பது இயற்கைதான். ஆனா, தவறான ஒரு எண்ணத்தை உருவாக்குவது நாம தான். நமக்கு முதல்ல ஒரு தவறான எண்ணம் வரும் பொழுதே, அதை அடக்கக்கூடிய இது நம்ம சிந்தையில இருக்கு. ஏன்னா, இப்போ ஒருத்தரை அசிங்கமா திட்டணும்னு என் மனசுல வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நாம் அதுக்கு இடம் கொடுத்தாதான் திட்டுறதுக்கான வார்த்தை நம்ம வாயில வருது. அப்படி திட்டம் நம்மளுக்கு எண்ணம் வரும்பொழுதே, இல்ல நான் இப்படிலாம் பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, நம்மளுடைய சிந்தையானது தெளிவா இருந்துச்சுன்னா, அதற்கான வாய்ப்பே தராது. அப்ப நம்மளுடைய எண்ணம், சிந்தை சரியா இருக்கணும். உன்னுடைய மனசானது மேலையும் கீழமாக ஓடும்போது நீ அறிவு வச்சுதான் எல்லாத்தையுமே சரிநிலைப்படுத்தணும். சரி, இந்த கலியுகத்துல பிற ரொம்ப கடினம் தான். அதற்குன்னு கலியுகத்துல யாருமே அப்ப அப்படிலாம் இல்லையானா கண்டிப்பா இருக்கிறாங்க. ஆனா கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் வேற மாதிரி இருக்கலாம். ஆனா கொஞ்சம் பேரா இருக்கிறது அதிகமா ஆகணும். ஏன் ஆகணும்? அப்படி ஆவதுதான் சிறப்பு. ஏன்னா நம்மளுடைய எண்ணமானது சரியா இருந்தா நமக்கு நீ எந்த செயல் செய்தாலும் மனசு பீஸ்ஃபுல்லாவே இருக்கும். நம்ம மனசு சஞ்சலம் அடைஞ்சா மட்டுமே இதுவும் ஒரு டிப்ரெஷன் போல இருக்கும். ஒரு மாதிரி ரொம்ப ஒரு தெளிவில்லாம ஒரு குழப்பம் போலி, இந்த ஒரு குப்பை கழிவு போல நம்மளுடைய எண்ணத்துல சேகரிச்சு வச்சுப்போம். நீ இதெல்லாம் ஒரு தவறா நினைக்கிறதோ, ஒரு தவறா பேசுறதோ, ஒரு எண்ணத்தை உனக்கு மனசுல வர்றது எல்லாத்தையும் கண்டபடி ஒருத்தர்கிட்ட பேசுறது, வாய்க்கு வந்த கழிவு சொற்கள் எல்லாம் பேசினா என்ன ஆகுதுன்னா, நம்ம எண்ணமும் நம்முடைய சிந்தையும் கழிவா ஆகி போயிடும். அந்த கழிவுல எங்க வெளிச்சம் வரப்போகுது? வெளிச்சம் வரும்னா என்ன பண்ணும்? இந்த கழிவு வரும்பொழுதே அடைச்சிடணும், கதவை மூடிடணும். கதவை மூடினா என்ன பண்ணணும்? நம்ம அந்த சிந்தை இருக்கு பார்த்தீங்களா, அறிவு சொல்றதை கேட்கணும்.